வணக்கம். இது நம் கதைகள். மாமியார் மருமகளின் ஜாதக பொருத்தம், ஒரு குடும்ப ரகசியம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மரகதம் தன் கையில் இருந்த 2 ஜாதக குறிப்புகளை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். தன் மகனுக்கு ஏற்ற பெண் கிடைத்தாள். ஆனாலும் அந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் சரியாக இணையுமா என்ற கவலை அவர் முகத்தில் நிழலாடியது. பொருத்தம் சரியாக இல்லாவிட்டால் குடும்பத்தில் அமைதி குறையுமே என்று அவர் தனக்குள்ளே முணுமுணுத்தார். அடுத்த நாள் காலை மரகதம் ஊர் எல்லையில் இருந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரான சாஸ்திரிகளை சந்திக்க சென்றார். அவர் முன் ஜாதகங்களை வைத்து, ஐயா, மணப்பெண் தாராவுக்கும் என் மகனுக்கும் ஜாதகம் பொருந்துகிறதா? குறிப்பாக எங்களுக்கும் அவளுக்கும் மனப்பொருத்தம் அமையுமா என்று அவளுடன் கேட்டார். சாஸ்திரிகள் ஜாதகங்களை வெகுநேரம் ஆராய்ந்தார். பின் அவர் மெல்லியதாக சிரித்துக்கொண்டு, மரகதம் அம்மா, நட்சத்திரங்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு ரகசிய பரிகாரம் சொல்கிறேன். அடுத்த 48 நாட்களுக்கு தாரா என்ன செய்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஜாதகத்தின் தோஷத்தை நீக்கும் என்றார். திருமணம் முடிந்தது. தாரா அந்த வீட்டிற்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழைந்தாள். மரகதம் அவளை வரவேற்றார். ஆனால் அவர் மனதில் சாஸ்திரிகள் சொன்ன 48 நாள் பரிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. தாரா மிகவும் உற்சாகமாகவும் நவீன சிந்தனை கொண்டவளாகவும் தெரிந்தாள். முதல் வாரம் சமையலறையில் தொடங்கியது. தாரா செய்த காப்பியில் சர்க்கரை குறைவாக இருந்தது. மரகதத்திற்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் பரிகாரத்தை நினைத்து அவர் அமைதியாக இருந்தார். பரவாயில்லை தாரா, நாளையில் இருந்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று மென்மையாக சொன்னார். மரகதத்திற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. தாரா அவரை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டாள். நேரம் தவறாமல் மருந்து கொடுப்பதும் கஞ்சி காய்ச்சுவதுமாக அவர் அருகிலேயே இருந்தார். தாராவின் அன்பான கவனிப்பும் மரகதத்தின் உள்ளத்தை மெல்ல மெல்ல கரைத்தது. காய்ச்சல் குணமடைந்த பிறகு மரகதம் தன் பீரோவில் இருந்த பாரம்பரியமிக்க தங்க வளையல்களை எடுத்தார். அதை தாராவின் கைகளில் அணிவித்து, இந்த ஜாதக பொருத்தத்தை விட உன் மனப்பொருத்தம்தான் எனக்கு பெரியது தாரா என்று நெகிழ்வுடன் கூறினார். தாராவின் கண்கள் பணிந்தன. 48 நாட்கள் முடிந்தது. மரகதம் மீண்டும் சாஸ்திரிகளை பார்க்க சென்றார். ஐயா, உங்கள் பரிகாரம் பலித்துவிட்டது. இப்பொழுது எனக்கும் தாராவுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாதக தோஷம் நீங்கிவிட்டதா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டார். சாஸ்திரிகள் மீண்டும் அதே புதிரான புன்னகையுடன் சொன்னார்கள், உண்மையில் அந்த ஜாதகங்களில் எந்த குறைபாடும் இல்லை மரகதம். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த 48 நாள் பொறுமை பரிகாரத்தை சொன்னேன். உங்கள் அன்புதான் மிகப்பெரிய கிரகம். மரகதம் வீட்டிற்கு திரும்பினார். தாரா அவருக்கு பிடித்தமான மல்லிகை பூக்களை தொடுத்து கொண்டிருந்தாள். இருவரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த வீட்டில் அன்பின் ஒளி அதைவிட பிரகாசமாக இருந்தது. இந்த கதையில் அந்த ஜோசியக்காரர் சொன்ன பரிகாரம் சரியா தவறா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நம் கதைகளோடு.